ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எ டன் ஆஃப் மேங்கோ, ஓகே, எப்படி நம்ம வந்து ப்ரைஸ் ஸ்ப்ரெட்டு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கணக்கு மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் தான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வி வில் see த மார்க்கெட்டிங் சேனல். இந்த மார்க்கெட்டிங் சேனல்னா எந்த வழியில் போயிட்டு கன்சியூமரை சேருது அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர். ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர். ஸோ மேங்கோ தோப்பில் இருக்கும்போதே வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க இல்லையா, ஹார்வெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அவங்க தான் ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர். ஸோ ஃப்ரம் ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர் டு லோக்கல் ஹோல்சேலர், லோக்கலில் இருக்கக்கூடிய ஹோல்சேலருக்கு போகுது. ஃப்ரம் த லோக்கல் ஹோல்சேலர் டு டிஸ்டன்ட் ஹோல்சேலர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரியில் விளையுதுன்னு வச்சுப்போம். கிருஷ்ணகிரியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ இருக்குது. ஸோ அந்த மேங்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ட் ஹோல்சேலர், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேலருக்கு போகும். ஓகே, தென் இட் வில் கோ டு த ரீட்டெய்லர். ஸோ சென்னையிலிருந்து லோக்கல் ஏரியா இருக்கக்கூடிய ஏரியாக்கெல்லாம் போகும். ஓகே, ஸோ அந்த லோக்கல் ஏரியாவுக்கு போயிட்டு தென் இட் ரீச்சஸ் த கன்சியூமர். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மார்க்கெட்டிங் சேனல். ஸோ ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு post harvest, sorry, pre harvest contractor, from pre harvest contractor to local wholesaler and then distant wholesaler, retailer, consumer. இதான் மார்க்கெட்டிங் சேனல். ஓகே, ஸோ இவங்களுக்குலாம் எப்படி வந்து ப்ரைஸ் செலவாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர். ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர் அப்படிங்கிறது என்னது? ஸோ த ப்ரைஸ் பெய்டு பை ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர். இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ எவ்வளவு நம்ம வந்து ப்ரொடியூசர் வந்து இப்போ ஃபார்மர் இருக்காரு. ஸோ ஃபார்மருக்கு எவ்வளோ ப்ரைஸ் ரிசீவ் அப்படின்னா ப்ரைஸ் பெய்டு பை த ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர் தான் அது. ஓகே, ஸோ ருபீஸ் 3542. ஓகே, ஸோ இது எல்லாமே அப்படியே எழுதிக்குங்கப்பா. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ரைட் திஸ் நம்பர் 1. ஸோ இன் ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க, ப்ரைஸ் ரிசீவ்டு பை ப்ரொடியூசர் ஆர் ப்ரைஸ் பெய்டு பை பிஹெச்சி. பிஹெச்சினா ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு ருபீஸ் 3542.09. ஓகே, தென் இந்த ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாரு? ஹீ ஹாஸ் மூவிங் த ப்ராடக்ட். ஸோ அவர் மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா the cost incurred by the pre-harvest contractor. ஸோ ரெண்டு விதமான காஸ்ட், லேபர் சார்ஜஸ் ருபீஸ் 55.88 அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 142.94. ஓகே, ஸோ இதுதான் அவருடைய மார்க்கெட்டிங் காஸ்ட்டு. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறோம்? ஜஸ்ட்டு என்னென்ன காஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம். C1 + C2 அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கனாலும் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோப்பா வருது? ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு தெரியலையா? சரி, ஓகே, ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ப்ரீ ஹார்வெஸ்டர்ஸ் சேல் ப்ரைஸ். ஸோ இவர் வந்து விற்கிறக்கூடிய ப்ரைஸ் ப்ரீ ஹார்வெஸ்டர் சேல்ஸ் ப்ரைஸ் ஆர் லோக்கல் ஹோல்சேலர்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ அடுத்தது அவர் தான் இருக்காரு. ஸோ இவருடைய சேல்ஸ் ப்ரைஸ் வில் பி பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்டர்மீடியரி. ஓகே, ஸோ இவர் வந்து 4329 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இது இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு வேல்யூஸ் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் பாண்ட் பை லோக்கல் ஹோல்சேலர். ஸோ லோக்கல் ஹோல்சேலர் கிட்ட வந்துருச்சு. லோக்கல் ஹோல்சேலர் என்ன பண்ணுறாரு? அன்லோட் பண்ணுறாரு அண்ட் தென் கிரேடிங் பண்ணுறாரு.
ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஸ்பாயிலேஜ் லாசஸ், டெலிஃபோன் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட்டு கிடைச்சிரும். ஓகே, தென் லோக்கல் ஹோல்சேலர்ஸ் சேல் ப்ரைஸ் ஆர் டிஸ்டன்ட் ஹோல்சேலர்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இவர் எந்த அளவுக்கு விற்கிறாரு, இந்த லோக்கல் ஹோல்சேலர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ்க்கு விற்றுருக்காரு, அண்டு தென் டிஸ்டன்ட் ஹோல்சேலரு என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் மார்க்கெட்டிங் மார்ஜின்னு நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம். ஓகே, மார்க்கெட் மார்ஜின் சொன்னோம் இல்லையா, ஸோ இன்டர்மீடியரி எவ்வளோ அதிகமான பணம் வச்சு விற்கிறாரு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ PR மைனஸ் PP plus C. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5400 and something. ஓகே, ஸோ 5439 வச்சுக்கோங்க, 5439 rupees வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 160 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 160 வருது. ஸோ இவருடைய ப்ரைஸ் ரிசீவ்டு பை லோக்கல் ஹோல்சேலர், அதுதான் இந்த லோக்கல் ஹோல்சேலருடைய சேல் ப்ரைஸ். ஸோ 5017. ஓகே, சரி, அப்போ இது வந்து இன்னும் வேல்யூ கம்மியாக இருக்கும், 4439 வச்சுக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மார்ஜின். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மார்ஜின். ஓகே, ஸோ இதே போல தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் காஸ்ட்டு அண்டு மார்க்கெட்டிங் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சிமிலர்லி காஸ்ட் இன்கர்டு பை டிஸ்டன்ட் ஹோல்சேலர், அவருக்கு என்னென்ன காஸ்ட் ஆகுது, லோடிங், அன்லோடிங், கிளீனிங், கிரேடிங், பேக்கிங் மெட்டீரியல், வேயிங் சார்ஜஸ்ஸு, ஸ்டோரேஜ் லாஸ், ஸ்பாயிலேஜ் லாஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்ட் இன்கர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மார்க்கெட்டிங் காஸ்ட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் காஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ட் ஹோல்சேலர் கிடைச்சிரும். ஓகே, தென் டிஸ்டன்ட் ஹோல்சேலருடைய சேல் ப்ரைஸ் ஆர் ரீட்டைலருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் மார்ஜின் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் காஸ்ட் இன்கர்டு பை த ரீட்டைலர். ஸோ ரீட்டைலர் வாங்குறதுக்கு ரீட்டைலருடைய செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ லோடிங், அன்லோடிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்ஸு, ஸ்டோரேஜ், ஸ்பாயிலேஜ், டேக்ஸு, ரெண்ட் ஃபார் புஷ் கார்ட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்கர் ஆகிறதெல்லாம் மார்க்கெட்டிங் காஸ்ட் ஆஃப் த ரீட்டைலர். ஓகே, தென் ஃபைனலி த ரீட்டைலர்ஸ் சேல் ப்ரைஸ் ஆர் கன்சியூமர்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தள்ளுவண்டியில் வச்சு விற்கிறவருடைய கடைசி இது. ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ரீட்டைலர். ஓகே, ஸோ ஆர் கன்சியூமர் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், ஸோ ருபீஸ் 12,000. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு. ஓகே, ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவிலிருந்து வாட் யூ ஹவ் டு டூ, யூ ஹவ் டு ஃபைண்ட் த மார்க்கெட்டிங் காஸ்ட் அண்டு மார்க்கெட்டிங் மார்ஜின். ஓகே, ஸோ அண்டு தென் யூ ஹவ் டு ஃபார்ம் திஸ் டேபிள், இந்த ஒரு டேபிள் வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர். ஸோ என்ன வேல்யூ வந்து அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3542. ஓகே, ஸோ 3542.
0.09. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, then cost incurred by the pre-harvest contractor. ஸோ ப்ரீ-ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டருடைய காஸ்ட் இன்கர்டு. ஸோ அதில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபாய் ஒன்று, ஒரு 142 ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 198 ருபீஸ். ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி மட்டும் போடுறது. ஓகே, சிமிலர்லி போஸ்ட் ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் மார்ஜின். ஸோ இந்த மார்ஜின் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ ஃபார்முலா என்னது? ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த இன்டர்மீடியரி மைனஸ் ப்ரைஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ளஸ் காஸ்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட். ஸோ இதுபடி போட்டிங்க அப்படின்னா இங்கே மார்ஜின் கிடைச்சிருவாங்க. ஓகே, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகணும். லோக்கல் ஹோல்சேலருடைய காஸ்ட்டு, ஓகே, ஸோ அது எவ்வளோ வருது அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, தென் லோக்கல் ஹோல்சேலருடைய மார்ஜின் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். தென் காஸ்ட் இன்கர்டு பை டிஸ்டன்ட் ஹோல்சேலர், அது அவங்க கொடுத்துருக்கிறத ஆட் பண்ணி போடணும். டிஸ்டன்ட் ஹோல்சேலருடைய மார்ஜின் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000ல் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்மீடியரிஸ் ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர். ஸோ அவருடைய மார்ஜின் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு மிடில்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர், அவருடைய மார்ஜின். ஸோ ப்ரீ ஹார்வெஸ்டர்ஸ் சேல் ப்ரைஸ் மைனஸ் ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்டு காஸ்ட் இன்கர்டு, இது ரெண்டையும் கூட்டிட்டு இதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டருடைய சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4329. ஓகே, ஸோ மைனஸ் 3542 அவருடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ளஸ் 198 ருபீஸ் வந்து இன்கர் பண்ணியிருக்காரு காஸ்ட்டு. ஸோ வெல் சப்ஸ்ட்ராக்டிங் he has a margin of 588. ஓகே, ஸோ இந்த 588 அந்த டேபிளில் எழுதிடணும். அதே போல் லோக்கல் ஹோல்சேலர் மார்ஜின், லோக்கல் ஹோல்சேலருடைய மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோல்சேலருடைய சேல் ப்ரைஸ் ஆர் த ப்ரைஸ் ரிசீவ்டு. ஓகே, ஸோ ஆஸ் பர் த ஃபார்முலா PR மைனஸ் PP ப்ளஸ் C. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன ப்ளஸ் மார்க்கெட்டிங் காஸ்ட் என்ன அப்படிங்கிறத கூட்டிக்கிட்டு, ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4329. ஸோ இதுதான் இங்கே வரும். ஓகே, தென் அவருடைய காஸ்ட் எவ்வளோ இன்கர் ஆகுறதுங்கிறத அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் இவருடைய சேல் ப்ரைஸ் 5017. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 534 ருபீஸ் வந்து இவர் மார்ஜின் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிமிலர்லி டிஸ்டன்ட் ஹோல்சேலர் அண்டு ரீட்டைலருடைய மார்ஜின் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேபிளில் எழுதிடணும். ஓகே, ஸோ வாட் எவர் த காஸ்ட் ஆர் மார்ஜின் we have calculated, we have to write it in the table. இந்த டேபிளில் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, தென் you have to find producer share in consumer rupee. ஸோ ப்ரொடியூசருடைய ஷேர் எவ்வளோ இருக்குது கன்சியூமர் ருப்பி, இல்லைன்னா பர்சன்டேஜ் ஷேர் இன் கன்சியூமர் ருப்பி கண்டுபிடிக்கணும். ஓகே, பர்சன்டேஜ் எவ்வளோ ஷேர். ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு பை த ப்ரொடியூசர் அண்டு டிவைடட் பை ப்ரைஸ் பெய்டு பை த கன்சியூமர். கன்சியூமர் கொடுக்கக்கூடியதில் எவ்வளவு பணம் வந்து நம்ம இன்டர்மீடியரிக்கு போகுது இல்லை வந்து ஒவ்வொருத்தருக்கும் போகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ப்ரைஸ் ரிசீவ்டு அண்டு ப்ரைஸ் பெய்டு பை த கன்சியூமர். ஓகே, ஸோ இன்ட்டு 100.
ஸோ இதில் இன்டர்மீடியரி கூட போடலாம். ஓகே, சிமிலர்லி நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 3542 divided by 12,000. Okay, so into 100. ஸோ இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29.52. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 30%. ஓகே, ஸோ அப்போது கன்சியூமர் கொடுக்கக்கூடிய 12,000ல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 தான் போகுது. ஸோ 30% ஒன்லி ரிசீவ்டு பை த ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ த ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வேர் taken by the intermediaries. Okay, so almost 70% has been shared by the intermediaries. Okay, இந்த எல்லா intermediary உடைய மார்க்கெட்டிங் காஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் மார்ஜின் இதெல்லாமே சேர்ந்தது தான் இந்த 70%. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்ஃபர் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் ஷேர் இன் கன்சியூமர் ரூபி. ஸோ இதை வந்து ப்ரைஸ் ஸ்ப்ரெட்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அமாங் டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியரிஸ். ஓகே, ஸோ அமாங் டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியரிஸ் லைக் இந்த ப்ரீ ஹார்வெஸ்ட் கான்ட்ராக்டர், ஹோல்சேலர். ஸோ இவங்களுக்குள்ள எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதே போல் இன்னொரு சம் இருக்கும். ஓகே, ஸோ இதே போல் இன்னொரு சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ மார்க்கெட் மார்ஜின் கண்டுபிடிக்கணும், மார்க்கெட்டிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அண்டு தென் ப்ரைஸ் ஸ்ப்ரெட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை யூ ஹவ் டு அப்ளை. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, ஒரு 5 minutes. ஓகே சார்.